Hi, brothers and sisters. Welcome to this new video. ட்ரம்ப் நேத்து என்ன ஸ்பீச் பண்ணாருங்கிறது பெரும்பாலும் கேட்டிருப்பீங்க. அதனால கடைசியா நம்ம பார்ப்போம். எல்லாமே முன்னாடி பேசின ஸ்பீச் தான் திருப்பி பேசுறதுனால, அதாவது 15 நிமிஷம் டைம் ஒரு தலைவருக்கு, ஆனா 58 நிமிஷம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசினாரு. திருப்பி சொந்த கதை சோக கதை அதையும் கூட பார்ப்போம் நம்ம. சரியா? பாலஸ்தீன் ஸ்டேட்டா கிட்டத்தட்ட 150 நாடுகளுக்கு மேல அங்கீகரித்தாங்க அந்த ஐநா சபையில. அந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கு. சரி, நம்ம நிஃப்டிக்கு வந்துடலாம். பின்னாடி நம்ம டெக்னிக்கலா ஒரு நாளைக்கு ஒன்னொன்னு அனலைஸ் பண்ணதுல இந்த தடவை இந்த இடம் இந்த நம்பர் ரொம்ப முக்கியம் ஏன் அப்படிங்கறது பின்னாடி நம்ம பார்ப்போம். சரியா? நேத்து நம்ம அனலைஸ் பண்ணோம். 4 லோயர் லோ போட்டு கேண்டில்ஸ் வந்தா ஃபால் ஆகும் சொல்லிட்டு இந்த சார்ட்டை கூட பாருங்க. அது அந்த மாதிரி ஆகுமோன்னு ஒரு ஐயம் இருக்கு. மார்க்கெட் கீழே இறங்கிட்டு வரதை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து 5 ட்ரேடிங் செஷன்னா ரெட் கேண்டில் போட்டிருக்கு. இது கவலைக்குரிய விஷயம். ஆனா ஒரு சில பாசிட்டிவ் இருக்கு, அதுவும் நம்ம பார்ப்போம். சரி, இப்ப தொடர்ந்து 2வது நாளாக இன்னும் சொல்ல போனா ரெண்டாவது நாளாக அந்த 25,000 உடைக்க முடியாம மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்கு. இன்னைக்கு HDFC 0.5% டவுனு, ICICI 3% டவுனு, ஒரு அப்ராக்சிமேட்டா ரிலையன்ஸ் டவுனு, அப்புறம் ஆட்டோ செக்டர் 1% டவுனு, ஐடி செக்டர் 3% டவுனு, இன்ஃபோசிஸ் 0.5%, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 0.5% டவுனு, பேங்க் நிப்டி 3% டவுனும், அதுவும் நம்ம பின்னாடி பார்ப்போம். கிஃப்ட் நிப்டி பிளாட்டா ட்ரேடாதனால டெலிகிராம்ல பிளாட் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருந்தேன். டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் இருக்கு, அதை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிங்க. அப்டேட்ஸ் அண்ட் சார்ட் பேட்டர்ன்ஸ் இதெல்லாமே அனலைஸ் பண்ணுவேன் டைம் இருக்கும்போது. சரியா? ஃபேக்ல ஜாயின் பண்ணி ஏமாந்துட வேணாம், அதை பார்த்துக்குங்க. ரைட்டா? வாங்க சார்ட்க்கு போயிடலாம். இந்த 5 மினிட்ஸ்க்கு மாத்திரேன். நேத்து க்ளோஸ் 25,169, இன்னைக்கு ஓப்பன் 25,108, 60 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆச்சு. 9.15க்கு ஒரு ஹை கிரியேட் பண்ணிச்சு. இந்த இடம் பாருங்க 25,149. ரைட்டா? அதுல இருந்து 9:30 மணி மணி நேரத்திலேயே 25,053, 100 பாயிண்ட்ஸ் டவுன். மட நம்பர் 1 நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி 10:20க்கு 25,114, 60 பாயிண்ட்ஸ் அப்பு நம்பர் 2. அப்புறமா 11:05க்கு 25,027, 85 பாயிண்ட்ஸ் டவுனு. இந்த இடம் பாருங்க நம்பர் 3. அப்புறம் 1:15 வரைக்கும் 25,142, இந்த இடம் பாருங்க நம்பர் 4. அப்புறம் 3:30 மணி வரைக்கும் மடம்னு கீழே விழுந்து 25,050, 100 பாயிண்ட்ஸ் டவுனு நம்பர் 5. 5 மூவ் நடந்திருக்கிறது இன்னைக்கு. மேல கீழே 5 இது நடந்திருக்கு. டே கேண்டலுக்கு மாத்திடுறேன். இன்று ஓப்பன் 25,108, ஹை 25,149, லோ 25,027, க்ளோஸ் 25,056. ஒரு 125 பாயிண்ட்ஸ் ரெட் கேண்டில் போட்டிருக்கு. 112 பாயிண்ட்ஸ் 0.5% இன்னைக்கு டவுன். சப்போர்ட் அதே 25,000 தான். அது உடைச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்த சப்போர்ட் பத்தி நம்ம பேச முடியும். ரெசிஸ்டன்ஸ் 25,300 பாயிண்ட்ஸ் நெருக்கத்துல மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கிரீன் 15, ரெட் கேண்டில் 36. இன்னைக்கு டாப் கெய்னர் பவர் கிரிட் 1.5% அப், NTPC 1.5% அப், இந்துஸ்தான் யூனிலிவர் 1% டவுன். நேத்து இறங்கிச்சு, இன்னைக்கு ஏறி இருக்கு. டாடா கன்சியூமர் 1% அப், டாப் லூசர் டாடா மோட்டார் 2.5% டவுன், பெல் 2.5% டவுன், அதானி என்டர்பிரைசஸ் 2.5% டவுன், விப்ரோ 2% டவுன். வெயிட்டேஜ் பொறுத்தவரை 107 பாயிண்ட்டுக்கு ICICI பேங்க் -20, HDFC -11, ரிலையன்ஸ் -11. பேங்க் நிப்டி பொறுத்தவரை மாத்திரம் பாருங்க. பேங்க் நிப்டிக்கு இங்க பாருங்க, நேத்து கிரீன் கேண்டில் போட்டு மேலே இன்னைக்கு அதை அப்படியே எரேஸ் பண்ணி கீழே வந்துருச்சு. 55,511 to 55,040, 450 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட். கிரீன் கேண்டில் 3, ரெட் கேண்டில் 9. சப்போர்ட் 55,000, ரெசிஸ்டன்ஸ் 55,500. கோல்டை பொறுத்தவரை கொஞ்சம் கன்சாலிடேஷன் நடக்குது. 3,791 தான் அதோடைய லைஃப் டைம் ஹை. இப்ப 3,769 ட்ரேட் ஆகுது. போர்ட் ரேட் 10,600 விற்கப்படுகிறது. சில்வர் 150 ரூபாய்க்கு விற்கப்படுது. அதோடைய லைஃப் டைம் ஹை இப்போதைக்கு 44,467, 44,105 ட்ரேட் ஆகுது. அதே மாதிரி US ஆயில் 3% அப் ஆகி 64.12. பிட்காயின் கொஞ்சம் ஏற்ற இறக்கமா வால்டேலா தான் இருக்கு. இத பாருங்க, மேல கீழே அடிச்சுட்டே இருக்கு. 1,13,184 இப்ப ட்ரேட் ஆகுது. அதோடைய லைஃப் டைம் ஹை 1,24,517. குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை டோ ஜோன்ஸ் 0.5% அப் ஆச்சு, S&P 500 0.5% டவுன் ஆச்சு, நாஸ்டாக் 1% டவுன் ஆச்சு, அண்ட் யூரோப், இங்கிலாந்து FTSE 0.5% டவுன், CSE இட்டாலி 0.5% டவுன், DAX ஜெர்மனி 0.5% டவுன், ஏசியன் மார்க்கெட் ஜப்பான் நிக்கி 0.5% அப், சிங்கப்பூர் ஸ்டேட் டைம்ஸ் 0.5% டவுன், ஹாங்காங் 1% அப், தைவான் 0.5% டவுன், கொரியா கோஸ்பி 0.5% டவுன், SCT காம்போசிட் 0.5% அப், ஜாகர்தா இந்தோனேசியா பிளாட், சங்கை சைனா 3% அப். ஹாங்காங்கை தவிர பாக்கி எல்லாமே 0.5% டவுன் அப். அந்த மாதிரி தான் போயிருக்கு. பெரிய மூவ்மெண்ட்ஸ் இல்ல.
இந்தியன் மார்க்கெட்டும் அதே தான் இன்னைக்கு வந்து ஒரு 0.5% டவுன் மூமெண்ட் இருந்தது. சரியா, இது ஆப்ஷன் செயினை நம்ம பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. அதாவது 24,000ல 1 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்டும், அதை விட்டா 25,000ல 1.5 லட்சமும் இருக்கு. நான் சொல்றது சப்போர்ட் ஏரியால. நான் ஏன் 24,000 போய் சொல்றேன்னா அந்த இடத்துலதான் இருக்கு. நீங்க கவனிச்சு பாருங்க, 25,000 அதை விட்டா 24,000 தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. மேல் சைடு ரெசிஸ்டன்ஸ் சைடு தான் 25,200 டு 25,600 வரைக்கும் இருக்கு 1 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அதை விட்டா 26,000 1.75 இருக்கு. பிசிஆர் ரேஷியோ பாத்தீங்கன்னா 0.78 புல்லிஷ்ங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஈவென்ட்ஸை பொறுத்தவரை நியூ ஹோம் சேல்ஸ் இருக்கு, அதே மாதிரி க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரிஸ் இன்னைக்கு இருக்கு. எஃப்ஐடி ஆக்டிவிட்டி ஆரம்பிச்சுட்டாங்கப்பா. அதாவது நேத்து 3,551 கோடிக்கு வித்திருக்காங்க. அதுக்கு முந்தின நாள் 2,910 கோடிக்கு வித்திருக்காங்க. 2 நாள்லயே கிட்டத்தட்ட 6,500 கோடிக்கு மேல வித்தாச்சு. இது வரைக்கும் 17,000 கோடி இந்த மாசத்துல விற்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி கோடி 50,000 50,000 49,000 48,000 கோடி வித்தாங்கிறது நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரி, இப்ப சில நியூஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெக்னிக்கலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ட்ரம்ப் யூஎன்ஜிசியில சொன்னதை சும்மா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுவோம். அதாவது அவர் சொன்னது அகெயின், எல்லாமே அகெயின் சொன்னதை சொல்லிடுறேன். அதாவது இந்தியாவும் சைனாவும் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கி உக்ரைன் போருக்கு இது பண்றாங்க, இது பண்றாங்க அப்படி சொல்லியிருக்காரு. ரைட்டா, முன்னாடி சொன்னது என்ன நம்பர் 1. ரெண்டாவது, யுக்ரைன் ரீகெயின் ஆல் இஸ் லாஸ்ட் லேண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பிபிசிலே வந்திருக்கு அவர் சொன்னது. இது நான் கேட்டதை நான் குறிச்சு வச்சதை சொல்றேன். அதே மாதிரி யுஎன் வந்து நீங்க என்னதான் செய்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அவர் கேட்டது ஒரு அர்த்தத்துல இருந்தாலும் உண்மையிலே யுஎன் என்னதான் செஞ்சிட்டு இருக்குன்னு உலகமே கேக்குது. ஏன்னா ஒரு இடத்துல போரும் பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்தா யுஎன்னால ஒன்னும் செய்ய முடியல. அவங்க வந்து ஒரு ரிசல்யூஷன் பாஸ் பண்ணா வீட்டோ இதை பயன்படுத்தி அமெரிக்காவோ ரஷ்யாவோ சைனாவோ பிரான்ஸோ இங்கிலாண்டோ அதை ரத்து பண்ணிடுறாங்க. சரியா, அப்போ வந்து அப்ப என்ன செய்ய முடியும்? அதாவது அவரை கேள்வி கேட்டுக்கிற மாதிரி, யுஎன் நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு சொன்னா நீங்க செய்ய விட்டாதானே, புரியுதா? யுஎஸ் வந்து அவரே கேட்டுக்கிற மாதிரி அவர் பேசினார். அதே மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் அந்த இதுல இருந்து யுஎஸ் வந்து நேத்து விலகிருச்சு. அதே மாதிரி கிளைமேட் சேஞ்ச் வந்து அது சும்மா ஒரு இந்த விஷயம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. அதை வச்சு ஒன்னா நடக்கல, ஃபண்டு தான் வேஸ்ட் ஆச்சுங்கிற மாதிரி பேசினாரு. அப்புறம் ரெஃப்யூஜிஸ் வெளியில இருந்து வர்றவங்கள யுஎன் வந்து அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்து இடம் கொடுத்து இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி யுஎனை வந்து பிளாம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் வந்து என்னுடைய ஸ்டாண்ட் வந்து பலஸ்தீன நெட்டன்யாஹுடைய ஸ்டாண்ட் எதுவோ அதுதான் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாரு. அதே மாதிரி இது ஹமாஸ் வந்து ஹோஸ்டேஜ் வந்து ரிலீஸ் பண்ணணும், 20 பேர் உயிரோடு இருக்காங்க, 30 பேருக்கு மேல இறந்த பாடிஸ் இருக்கு, அதை கொடுங்கன்னு பத்தி பேசிட்டு இருந்தாரு. இதெல்லாம் ஒரு எழுதி வச்சு ஒரு 15 நிமிஷம் பேசுறதுதான் வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பேப்பர் எல்லாமே அவர் சொந்த கதை சோகதை மாதிரி நிறைய பேசிக்கிட்டே இருந்தாரு. நான் அப்படி இப்படி எனக்கு வந்து நான் 6 போற நிப்பாட்டினேன், திருப்பி பழைய செய்திகளே பேசிட்டு இருந்தார். சரியா, சரி, நம்ம வீடியோ பெருசாயிடும். அடுத்தது வந்து மெயினா பேசுனது வந்து ஜோர்டான் கிங் அப்துல்லா நல்லா ஸ்ட்ராங்கா பேசினாரு. அதாவது வலிவு சக்திகள்னால உலகம் வந்து நோக்கி போகுதுங்கிற விஷயத்தான் எல்லாருமே வலியுறுத்தினாங்க. அதாவது அமெரிக்கான்னு சொல்லாம இஸ்ரேல்ல நேரடியா பேர் சொல்லி எல்லாருமே பேசினாங்க. ஆனா அமெரிக்கான்னு சொல்லாம புள்ளி அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசினாங்க. அதே மாதிரி கத்தார் எமீர் பேசினாரு, அப்புறம் சிரியா பிரசிடென்ட் பேசினாரு நல்லா. அதே மாதிரி இந்தோனேஷியா பிரசிடென்ட் பேசினாங்க. சரி, மற்ற நியூஸ்கள் பார்த்துட்டு நம்ம டெக்னிக்கலா போயிடுவோம். அப்புறம் இவர் ட்ரம்ப் பேசும்போது பேப்பர் டைகர்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாரு ரஷ்யாவுக்கு. இது ஃபர்ஸ்ட் போஸ்ட்ல கூட இந்த நியூஸ் வந்திருக்கு. இது ரஷ்யா வந்து அவங்க அதுக்கு பதில் கொடுத்துருக்கு, ரஷ்யா இஸ் எ பியர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து யுஎஸ் அண்ட் யூரோப்பியன் யூனியன் தான் ட்ரேட் வித் ரஷ்யா அப்படின்ட்டு சைனா சொல்லியிருக்கு. சைனாவும் இந்தியாவும் சொன்னாங்கல்ல, இன்னும் இந்தியா ரெஸ்பாண்ட் பண்ணல. அதுக்கு எத்தனை தடவை தான் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும், திருப்பி சொல்லிட்டே இருந்தா. சரியா, இது வந்து பிசினஸ் ஸ்டோரியில வந்திருக்கு. அடுத்தது வந்து இதுல பைனான்சியல் இந்தியால இந்தியா இஸ் த எமர்ஜிங் பவர் அப்படின்னு சொல்லிட்டு பின்லாந்து சொல்லியிருக்கு. ரைட்டா, பின்லாந்து வந்து இந்தியா இஸ் த எமர்ஜிங் சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லிட்டா போதும். ஓகே, உண்மையிலே இந்தியா வளர்ந்துட்டு வருது, அதை நம்ம ஒத்துக்கலாம், நம்ம பெருமை பண்ணலாம். சும்மா இல்லாம முடிச்சு போடுற மாதிரி ரஷ்யா மாதிரி கிடையாது, சைனா மாதிரி கிடையாதுன்னு சேர்த்து சொல்லியிருக்காரு அந்த பின்லாந்து. ஏன் அமெரிக்கா மாதிரி கிடையாது, யூகே மாதிரி கிடையாது, மத்த நாடுகள் மாதிரி சொல்ல வேண்டியதுன்னு அதை சொல்லாம ரஷ்யா மாதிரி கிடையாது, சைனா மாதிரி கிடையாது, இந்தியா வந்து எமர்ஜிங் சூப்பர் பவர் அப்படின்னு கோர்த்து முடிச்சு விடுறாரு. அதாவது இவங்க எல்லாம் ஒத்துமையா இருக்கிற இடத்துல குழப்பம் பண்ற மாதிரி இந்த ஒரு நியூஸ் சொல்லப்பட்டிருப்பான்னு என்னுடைய இதா இருக்கு. ஏன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஜி நியூஸ்ல இது வந்திருக்கு. ரைட்டா, அடுத்தது டைஃபூன்
சூறாவளி வந்து சைனால மிக அளவு பெரிய லெவல்ல பாதிப்பு. அது ஒரு மனசுக்கு வருத்தமான விஷயம். அதே மாதிரி ஈரான் வந்து எக்ஸிக்யூட்ஸ் 1000+ மொசாத் ஸ்பைஸ்னு சொல்லி டைம்ஸ் ஆஃப் இந்தியால யூடியூப்ல ஒரு ஷார்ட்ஸ் இது வந்திருக்கு. அதே மாதிரி 50 பேர் இன்னைக்கு காசால கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் மிலிட்டரினால அந்த ஒரு நியூஸ் வந்து. சரி வாங்க நம்ம வந்து டெக்னிக்கலா போயிடலாம். முக்கியமான இது வந்து பாருங்க, சார்ட்டை பாருங்க. ஓகே, இதை பெருசு பண்ணிடுறேன். இந்த இடம் அதாவது இதெல்லாம் அழிச்சிருவோம். நேத்து நம்ம இது பண்ணோம், 4 கேன்ல வந்தாலே கீழே விழுந்துருங்கிறது மார்க் பண்ணதான். இன்னைக்கு அதே மாதிரியே 4 கேன் கீழே இதா இருக்கு. இதெல்லாம் அழிச்சிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷா இந்த இதை அனலைஸ் பண்ணுவோம். ஓகே, எஸ், இந்த கோடை போடுறேன். இந்த இடம் 25,000ங்கிற இடம் வந்து கரெக்டா 25,000 கோடை போடுறேன். ஒரு சைக்கலாஜிக்கல் இடம், ரைட்டா? அது ஒரு சைக்கலாஜிக்கலா உள்ள இடம். கோடை போடுறேன். நல்ல ஒரு 3 லைன்ஸா போடுவோம். அப்பதான் நமக்கு புரிய வரும். டிரா பண்ணுவோம். சரி, நீங்களும் டிரா பண்ணி பாருங்க. நான் சொல்றதை நீங்க முடிவுக்கு எடுக்க வேணாம். சரி, இந்த இடத்துல பாருங்க. இன்னைக்கே, அதாவது நேற்று இன்றுமே இந்த 25,000 டச் பண்ண உடனே ரப்பர் பார் மாதிரி மேல ஏறினது நம்ம பார்த்தோம். இதை கூட 5 மினிட்ஸ்ல கூட உங்களுக்கு மாத்தி காமிக்கிறேன். இந்த இடம் பாருங்க, நேத்து என்னாச்சு, இந்த 25,060 கிட்ட வந்தோடனே அப்படியே மேல பவுன்ஸ் பேக் ஆச்சு. இன்னைக்கு கூட பாருங்க, 1 வாட்டி 2 வாட்டி பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. சரியா? மறுபடியும் மாத்திரேன். சோ இந்த இடத்த நான் ரவுண்ட் பண்றேன், ரைட்டா? 1 வாட்டி, ரைட்டா? அதே மாதிரி இந்த இடம் பாருங்க, அந்த 25,000 வரும்போது இது மேல க்ளோஸ் வைக்கல, மேல போனது கீழே அப்படியே கீழே தள்ளப்பட்டது. சரியா? அதே மாதிரி இந்த இடம் பாருங்க, 25,000 வந்த உடனே கீழே வந்துட்டு மேல அப்படியே இதாச்சு, ரைட்டா? அதே மாதிரி கீழே வந்த உடைச்சிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, ஸ்ட்ராங்கா உடைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் மேல போய் இங்க பாருங்க, புல் பேக் மாதிரி இங்க பாருங்க வந்து தொட்டுட்டு தான் வருது பாருங்க, ரைட்டா? அப்ப 1 2 3 4 ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் இந்த இடம் பாருங்க, இந்த இடம், இந்த பாருங்க, இந்த இடம் எல்லாம் பாருங்க மேல உடைச்சிட்டு போக முடியாம மார்க்கெட் திணறின இடம், ரைட்டா? 1 2 3 4 5 இடம் ஆயிடுச்சா? அடுத்தது பாருங்க, இன்னும் போகலாம், அனலைஸ் பண்ணலாம், நிறைய இருக்கு இந்த இடத்துல. இங்க பாருங்க, அதாவது ஜூலை 2024ல இருந்து இந்த 25,000ங்கிறது முக்கியமான பங்கு வைத்திருக்கு. இந்த பாருங்க, இந்த இடம் வந்த உடனே என்ன பண்ணுச்சு, கீழே தள்ளப்பட்டிருக்கு. கீழே இருந்து வந்த மார்க்கெட் மேல டச் பண்ண உடனே கீழே தள்ளப்பட்டுச்சு. சரியா? அதே மாதிரி இங்க இருந்து மேல போனது இந்த இடம் பாருங்க, மெயினான ஒரு இடமாக கீழே மேல அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மேல போச்சு. அதே மாதிரி இந்த இடம் பாருங்க, கீழே மேல அடிச்சுட்டு தான் அடுத்த ஒரு இடத்துக்கே போச்சு. சரியா? சோ ஒரு இப்போதைக்கு 3, இங்க ஒரு 5 8 டைம்ஸ் இது மார்க்கெட் திணறி இருக்கு. சோ இந்த 25,000ங்கிறது வெரி வெரி ஸ்ட்ராங்கான இடம், சப்போர்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும். அவ்வளவு சீக்கிரத்துல மார்க்கெட் கீழே வந்துடாது, ஒரு ஈஸியா அப்படி போயிடும்னா சொல்ல முடியாது. அடிக்கடி இது அந்த இடத்த டச் பண்ண வீக் ஆயிடுங்கிறது அதெல்லாம் சும்மா கதை. இன்னும் தான் ஸ்ட்ராங் ஆகும், இன்னும் தான் அதிகமான ஸ்டாப் லாசஸ் அங்க இருக்கும், புதுசா பையர்ஸ் அங்க இருப்பாங்க. சோ அவ்வளவு சீக்கிரத்துல இது உடைக்காது, அப்படிதான் ஹிஸ்டரி சொல்லுது. இன்னும் கூட நீங்க அனலைஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.